விலைவாசி உயர்வு, பணவீக்கம் குறித்து மக்களவையில் விவாதம். உணவுப் பொருட்கள் மீதான வரி விதிப்புக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் கண்டனம். எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வால் காய்கறிகளை சமைக்க முடியவில்லை. மக்களவையில் காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி ஆவேசம். பிரபல திரைப்பட நடிகரும் ஆந்திர முன்னாள் முதலமைச்சருமான என்.டி. ராமாராவின் கடைசி மகள் தூக்கிட்டு தற்கொலை. உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்தவரின் தற்கொலை குறித்து போலீஸ் விசாரணை. சென்னையில் 2வது விமான நிலையம் பரந்தூரில் அமைகிறது. திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி என்.வி.என். சோமு எழுப்பிய கேள்விக்கு ஒன்றிய அமைச்சர் வி.கே. சிங் தகவல். பதினோரு மாவட்டங்களில் நாளை மிக பலத்த மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த கனமழையால் குற்றால அருவிகளில் ஆர்ப்பரிக்கும் தண்ணீர். மெயின் அருவி, ஐந்தருவி என அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை விதித்து உத்தரவு. வாக்காளர் பட்டியல் குளறுபடிகளை களைய திமுக வலியுறுத்தல். வாக்காளர் பட்டியலுடன் ஆதார் எண்ணை இணைக்கக்கூடாது என்றும் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின் ஆர்.எஸ். பாரதி பேட்டி. அதிமுக சார்பில் பொள்ளாச்சி ஜெயராமனும் தாமும் மட்டுமே பங்கேற்றதாக ஜெயக்குமார் பரபரப்பு பேட்டி. கோவை செல்வராஜ் எந்த கட்சி சார்பில் வந்தார் என்பது தெரியாது என தடாலு. அதிமுக பெயர் பலகையை தங்கள் பக்கம் நகர்த்தி வைத்தார் ஜெயக்குமார். கட்சி பெயர் பலகை எடுக்கப்பட்ட போதும் அமைதி காத்த பன்னீர்செல்வம் ஆதரவாளர். பன்னீர்செல்வம் தலைமையிலானதுதான் உண்மையான அதிமுக என கோவை செல்வராஜ் விளக்கம். அதிமுக பெயர் பலகையை ஜெயக்குமார் மாற்றி வைத்தது தரமற்ற செயல் என விமர்சனம். மக்களவையில் ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட 4 காங்கிரஸ் எம்பிக்களின் இடைநீக்கம் ரத்து. எம்பிக்கள் அவைக்கு பதாகைகளை எடுத்து வரக்கூடாது என்றும் சபாநாயகர் ஓம் பிர்லா எச்சரிக்கை. சிவசேனா மூத்த தலைவர் சஞ்சய் ராவத்தை 4 நாட்கள் காவலில் விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி. அமலாக்கத்துறை 8 நாட்கள் அவகாசம் கோரிய நிலையில் 4 நாட்கள் மட்டும் வழங்கி மும்பை நீதிமன்றம் உத்தரவு. துப்பாக்கி பயன்படுத்துவோருக்கு துப்பாக்கியால் தான் பதில். கொச்சியில் நடந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி பேசியது சர்ச்சை. நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் கெடு. நீதிமன்ற உத்தரவை 10 நாட்களில் அமல்படுத்த வேண்டும் என்று உத்தரவு. கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் தொடக்கம். அசம்பாவிதங்களை தவிர்க்க பள்ளி வளாகத்தில் போலீசார் குவிப்பு.
திருக்கோவிலூர் அருகே சாலையில் சென்றபோது கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. காரில் பயணித்தவர்கள் உடனடியாக வெளியேறி உயிர் தப்பினர். நெல்லை அருகே இஸ்லாமியர்களே இல்லாத ஊரில் நடைபெற்ற கந்தூரி விழா. மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து விழாவை நடத்தினர். தென்காசியில் தனியார் ஏற்படுத்திய செயற்கை அருவிகள் அகற்றம். ஆட்சியரின் உத்தரவை அடுத்து செயற்கை அருவிக்காக அமைக்கப்பட்ட கட்டமைப்புகள் இடிப்பு. ஆந்திராவில் தரைப்பாலத்தை கடக்க முயன்ற ஆட்டோ தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டதால் பரபரப்பு. ஆற்று வெள்ளத்தில் சிக்கிய ஆட்டோ ஓட்டுநரை தேடும் பணிகள் தீவிரம். குஜராத்தின் முத்ரா துறைமுகத்தில் அடுத்தடுத்து 22,000 கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் சிக்கியதன் மர்மம் என்ன? கடத்தல்காரர்களுக்கு அரசே துணை போகிறதா என்று ராகுல் காந்தி கேள்வி. மாமல்லபுரத்தில் 44வது செஸ் ஒலிம்பியாட் தொடரின் 4வது சுற்று போட்டிகள் விறுவிறுப்பு. பொதுப்பிரிவில் இந்திய பி அணி புள்ளிகள் பட்டியலில் முதலிடத்தில் நீடிக்குமா என எதிர்பார்ப்பு. செஸ் ஒலிம்பியாட் தொடரில் இந்திய ஏ அணி வீரர் அர்ஜுன் பிரான்ஸ் வீரர் மேத்யூ மோதிய ஆட்டம் டிரா. ஆட்டம் தொடங்கிய 30 நிமிடங்களில் 27வது நகர்த்தலில் போட்டி சமனில் முடிந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.